இன்றைக்கி எவ்வளோ பேர் தளபதி, நான் சின்ன தளபதி, இளைய தளபதினு சொல்லிட்டு சுற்றி மாறி ரஜினி சாரை பிடிச்சி மேலே வந்து இன்றைக்கி ரஜினி சாரே இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த தளபதிங்கிற ஒரு பட்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன். நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு மரியாதை இருக்கோ அது மாதிரி தளபதின்ற பட்டத்துக்கு மரியாதை கொடுத்தது தலைவர் தான். கமர்ஷியலாக வியாபாரத்துக்கு தான் அவர் யூஸ் பண்ணுறாங்களே தவிர யாருமே அவருக்கு ஒரு விழா இருக்கிறது இது வரைக்கும் இல்லை. அலும்ப பார்த்தவன் அப்பா விசில கேட்டவன் அலும்ப பார்த்தவன் அப்பா விசில பார்த்தவன் குட்டி சேலை பார்த்தா பிடிக்கும். ஜெயிலு படம் ஜெயிலர் படம். ஸோ ஃபஸ்ட்டு என் தலைவருக்கு, என்னோட டெமி காடுக்கு 33 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டரில், நான் என் வயசு 21 தான் ஆகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த படம்லாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. எங்களை பொறுத்தவரையும் நான் தலைவர் சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் கார்டு காமிச்சாலே கத்துற ஃபேமிலியிலேருந்து வந்தோம். என் ஃபேமிலியே அப்படி தான், எங்கள் அப்பாலேருந்து தாத்தாலேருந்து எல்லாரும் அப்படி தான். ஸோ தலைவர் முகம் கோச்சடையான் படத்தில் முகம் வரலன்னு ஃபீல் பண்ண எவ்வளோ பேருக்கு மத்தியில் எனக்கு தலைவரோட முகம் மாதிரி தெரியுது, எனக்கு அது போதும் அப்படின்னு பார்க்குற ஃபேமிலியிலேருந்து வந்தாங்கன்னா. ஸோ தளபதிலாம் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு படமாக இருந்த அமைஞ்ச படம். தளபதி இன்றைக்கி எவ்வளோ பேர் தளபதி, நான் சின்ன தளபதி, இளைய தளபதினு சொல்லிட்டு சுற்றி மாறி ரஜினி சாரை பிடிச்சி மேலே வந்து இன்றைக்கி ரஜினி சாரே இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த தளபதிங்கிற ஒரு பட்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன். நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு மரியாதை இருக்கோ அது மாதிரி தளபதின்ற பட்டத்துக்கு மரியாதை கொடுத்தது தலைவர் தான். அப்படி ஒரு படம் வந்து அந்த படத்தை நான் 33 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறேன், அதுவும் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் ஜெயிலர் எந்த அளவுக்கு நான் 2K கிட்ட நான் ஜெயிலர் எந்த அளவுக்கு ரசித்து பார்த்தனோ என் அப்பா அது மாதிரி தளபதியை பார்த்தாரு. எங்கள் அப்பா ஜெயிலரே ரசித்து தான் பார்த்தாரு, ஆனால் தளபதியை இன்னும் நல்லா பார்த்துருப்பாங்க அவங்க வயசில். இப்போ நான் மறுபடியும் அதே தளபதியை பார்க்க போகிறேன். அதுக்கடுத்து இது எத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் தலைவர் படம் வந்தாலும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். தலைவருக்கு லவ் யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தலைவர் 50 இயர்ஸ் கரெக்டு தான். தலைவர் வந்து சினிமா வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவரோட நிஜமான வாழ்க்கையிலுமே அவர் உண்மையாக இருக்கார், அவரோட உழைப்பை போடுறாரு. எல்லா இடத்துலையும் அவர் தெளிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் இருக்க முடியும். எங்கள் பசங்கள்லாம் ஒரு பிரச்சனைனா கூட நாங்கள் ஒரு 4 செட்டு இருப்போம் ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன காரணம்னா அவனுங்க நியாயமாக பதில் சொல்லுவானுங்க, ஒரு சண்டைனா நியாயமாக சொல்லுவானுங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பசங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் அவனுங்கள கேட்போம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தலைவர் தான். இது மாதிரி ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரம் வாங்க முடியும். ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றதை எங்களுக்கு தலைவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த ஒழுக்கம் அவர் ரொம்ப நாளாக கடைபிடிச்சிட்டே வர்றாரு. அந்த ஒழுக்கம் தான் அவரோட உழைப்பும் ஒழுக்கமும். எல்லாருக்குமே தெரியும் அவர் டெமி காட் அப்படின்னு. அவருக்கும் ஒரு காட் கிரேஸ் இருக்குது. அந்த காட் கிரேஸும் எல்லாம் சேர்ந்து தான் தலைவர் சொன்ன மாதிரி உழைப்பு மட்டும் இல்லாமல் கடவுளோட லக்கினஸ் அந்த கொடுக்கறதுனாலையும் இவர் 50 இயர்ஸாக சப்ஸ்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதான் சொல்லலை, வயசுலாம் தலைவருக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. தலைவர் வந்து நான் அதான் சொல்ல, இப்போ 33 வருஷம் கழிச்சு படம் வருது, எனக்கு 21 வயசு தான் ஆகுது. தலைவர்னா எவ்வளோ படம் நடித்தாலும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஒரு சில நடிகர்கள் வந்து சொல்கிறாங்க தலைவருக்கு வயசாகிடுச்சு. வயசுலாம் ஆகலைங்க, அவர் மனசும் உடம்பும் இளமையாக தான் இருக்குது. அவர் காரணம் ரசிகர்களுக்காக நான் அந்த படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று ரசிகர்கள் நான் சார் உடம்பு சொல்லாமல் இருக்கும்போது நம்ம அவ்வளோ வேண்டிக்கிட்டோம். எங்கள் அப்பாலாம் மண் சோறு தின்னாங்க என்னென்னமோ சொல்கிற எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தலைவர் நான் ரசிகர்கள் ஏதாவது செய்வேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் 74 வருஷமாக வயசானாலும் உழைக்கிறார். எதுக்காகனா என் ரசிகர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. சில பல காரணங்கள்னாலையும் அழுத்தங்கள்னாலையும் அரசியலுக்கு வர முடியலைனாலும் நாங்கள் அரசியல் வர்றது விரும்பலை. எங்களுக்கு தலைவரை நாங்கள் பார்த்து ரசித்தா போதும், அதனால் அரசியல் வர்றது விரும்பலை. இருந்தாலும் அவர் 74 வருஷம் இல்லை 100 வருஷம் அவர் நல்லா இருந்தாலும் சரி, அவர் நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு. இல்லை கான்ட்ரவர்சிஸ்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டாருங்கிறது பட்டமே தலைவருக்கு வந்த மரியாதைனால தான் அந்த பட்டத்துக்கும் மரியாதை வந்தது. ஸோ சூப்பர் ஸ்டாருன்றதை விட யார் வேணால் தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாம். ஆனால் தலைவர் ரஜினி சார் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன் அப்படின்னா தலைவர்கிட்ட இருக்க குணம், சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு ஆக்டிங்னால மட்டும் வந்தது கிடையாது. அவர்கிட்ட இருக்க குணம், அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகிறாரு நமக்கே நல்லா தெரியும். தலைவர் எல்லா இடத்துலையும் ஏற்று பேசினவங்கலாம் இன்றைக்கி தலைவர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. விரலிட்டு என்ன சொல்லணும்னா சீமான் சார், சரத்குமார் சார், இன்றைக்கி பாமக அவங்களோட பேத்தி வந்திருக்காங்க. படம் நேற்று கூட நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, தலைவர் கையால் ரிலீஸ் பண்ணுறாங்க. தலைவருக்கு எதிராக பேசின ஒரு கூட்டத்திலேருந்து அவங்க பேத்தி வந்து தலைவர் கையால் ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க ட்ரெய்லரை. ஸோ இதுதான் தலைவர், இதுதான் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம். அவரோட மனசும் அவரோட உழைப்பும் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு காரணமே தவிர நான் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டு கொடுக்குறேன், நான் தலைவரை பீட் நீ எப்படி பார்த்தாலும் தலைவரை பீட் பண்ணால் தான் எல்லாமே பண்ண முடியும். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வந்து அவர்கிட்ட வந்து யாருமே படிக்க முடியாது. என்றைக்குமே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். எனக்கு என் அப்பா சொல்லிக் கொடுத்து ரசிக்க ஆரம்பித்தேன். ஒரு ரசிகனா நானாக அவரை பார்த்து ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு ஆன்மீகவாதியாக அவருக்கு ஒரு டிவோட்டியான.
ஸோ ஒரு டெமி கார்டாகவே நான் அவங்கள பார்க்குறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 78லேருந்து ரஜினி சார் ஃபேனாக இருக்கேன். ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா அவருடைய 75வது பிறந்த நாள், 50 வருஷம் சினிமா ஃபீல்டில் வந்துட்டார். இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பார் தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அவரை கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர யாருமே அவரை வந்து ஒரு விழா எடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், யாராக இருந்தாலும் இனிஃபி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவரை கமர்ஷியல் யூஸ் பண்ண வியாபார ரீதியாக யூஸ் பண்ணுறாங்களே தவிர அவருக்கு ஒரு விழா இருக்கணும். 75 வருஷம் அவர் பிறந்த நாள், 50 வருஷம் சினிமாவில் கண்டுக்கிறார். அவர் இத்தனைக்கும் 2012 அவர் உடம்பு சரியாமல் போயிட்டு திரும்பி வந்தே பேசு. நான்லாம் ரொம்ப பேசணும்ல. நான் 78லேருந்து அவர் ஃபேன். நான் ரொம்ப பேசலை. நான் என் ரமேஷ் தான் மண்ணில் இருக்கிறேன். ரமேஷ் என் பேர். அங்கே இருக்கிறவங்க வடச்சென்னையெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா நான் அந்த என்ன சொல்லுவாங்க அது சன் டிவி, விஜய் டிவி எல்லா டிவியிலும் போயிட்டேன். கமர்ஷியலாக வியாபாரத்துக்கு தான் அவர் யூஸ் பண்ணுறாங்களே தவிர யாருமே அவருக்கு ஒரு விழா இருக்கணும்னு இது வரைக்கும் இல்லை. எனக்கு இந்த வருத்தம். 75 வருஷம் அவர் பிறந்த நாள், 50 வருஷம் சினிமாவில் வந்திருக்காரு. அவரை வச்சு எத்தனை பேருங்க, எவ்வளோ பேர், ஒருத்தர் கூட அவர் விழா இருக்கணும் என்ன இல்லையன்றது எனக்கு வருத்தம். வேறு ஒன்றும் இல்லை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லணும், அவளுக்கு தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. என் பேர் ரமேஷ் மணி, வேறு ஒன்றும் சொல்ல. நான் ஆடியோ கேசட் அந்த படம் வந்து 1991-90 வந்தது. அப்போ வந்து ஆல்பா தேட்டரில் வந்து தலைவருடைய தேட்டர் மாதிரி அந்த தேட்டரில் டிக்கெட்டு கை நீட்டினா ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு கேசட் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ 9 ரூபா 9.50 டிக்கெட்டு ரேட்டு. 20 ரூபா டிக்கெட்டு கொடுத்தா ஒரு கேசட்டோட கொடுப்பாங்க. அந்த மாதிரி 25 கேசட் 25 டிக்கெட்டு வாங்கிட்டு 25 வாங்கினவன் 2வது வாட்டி திருப்பி அந்த படத்தை 100 வாட்டி பார்த்துட்டேன். இப்போ வந்திருக்கேன் 2024. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து 1983 அவருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு பென்சிலில் வரைஞ்சி பிட் நோட்ஸாக எழுதினேன். அப்புறம் பிட் நோட்ஸாக எழுதினேன். அப்புறம் போஸ்டாக வரைஞ்சி 2012 அவர் உடம்பு சரியாக வந்ததுனால மின்ட்டில் இது வரைக்கும் அரசியல் கட்சி கலைஞர் எல்லாருமே விழா எடுத்தாங்க. அந்த இடத்துல மின்ட்டில் விழா எடுத்தவன் நான் தான். கிட்டத்தட்ட அன்னதானம் எப்போவுமே 83 அவருக்கு அன்னதானம் புளியோதரை எல்லாம் அன்னதானம் பண்ணவன். 2000 என் நிலைமை சரியிலேருந்து அதோட கடைசி ஃபங்க்ஷனாக பண்ணேன். அதோட இப்போ வந்து சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். என் வாழ்த்து என்னென்னா அவர் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்களே, வியாபாரமாக யூஸ் பண்ணுறாங்களே, அவருக்கு கொஞ்சம் கூட பண்ணணும். எல்லாமே இன்றைக்கி இருக்கிற அந்த காலத்துலேருந்து 75லேருந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க பசங்க இருக்கா பாருங்க, யாருக்குமே அந்த எண்ணம் இல்லையா, அதான் வருத்தம். அவருடைய 75வது பிறந்த நாள், 50 வருஷம் சினிமா, அது வருத்தம் இருக்குது. அதை மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் போவேன், கண்டிப்பாக போவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ரொம்ப வருஷம் ரஜினி பண்ணாங்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை.